ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलहं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मन् गुरून् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णं प्रज्वालितो ज्ञानमयप्रदीप। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगण प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै। ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योतमृतात् सम्बभु समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयात्। शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मेध पिहितः श्रुतं मे गोपाय। अहं वृक्षस्य रेरिव
கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினி ஸ்மர்தமஸ்மி திரவிணகும் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்சிசக இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்த் மமாங்கானி பிராணசக்ஷுஸ்ரோத்ரமதோபலமித்யானி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்ய மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து கரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. 1 minute நிறுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தா ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனா ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்ரம். ஓம் ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுமகும்சஸ்தனூபிः விஷேம தேவகிதையதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டனேமி ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகனோ தஸ்மை தகும் ஹதேவமாத்மபுத் பிரகாசம் சரணம் அகம் பிரபத்யே. ஓம் பேஜ் நம்பர் 161. பிரதீபவதா வேசஹா ததா கி தர்ஷயதி ஸ்வாப்யய சம்பத்யோஹோ அந்யதராபேக்ஷம் ஆவிக்ஷ்மக்ருதம் ஹி. ஓகே, அந்த ஒரு அர்த்த விகாசில் சொல்லிகிட்டு இருந்தீங்க, அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக சொல்லணும், அழுதுண்டே சொல்லக்கூடாது. கிளாஸுக்கு வந்துட்டோம்னா குளிச்சுட்டு வரணும், புரியுதா? குளிச்சுட்டு வந்தீங்களா இல்லையான்றது எப்படி தெரியும்? நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்குது. கொஞ்சம் உற்சாகமாக சொன்னீங்கன்னா குளிச்சுட்டு வந்தீங்கன்னு அர்த்தம். உற்சாகமாக சொல்லாமல் ஒரு மந்த ஸ்வரத்தில் சொன்னீங்கன்னா குளிச்சா மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு. நாங்கள் சங்கத்தில் 2-3 நேரம் எக்ஸசைஸ் இருக்கும்.
சில பேர் முடிவு பண்ணுவான் அப்புறம் குளிச்சுக்கலான்னு, புரியுதா? ஏன்னா எப்படி இருந்தாலும் அழுக்காக போகிறது, அதனால் அப்புறம் குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க சில பேர் இருக்காங்க. ஓகே. ஆனால் இங்கே பார்த்தா எல்லாருமே குளிச்சுட்டு வந்த மாதிரி தான் ஐ ஃபீல். ஓகே. அதனால் இந்த சவுண்டு மாத்திரம் இது பண்ண. ஓகே. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நார்மல் டைம், நாளன்னைக்கு வந்து அன்நார்மல் டைம். 5:30க்கு வரணும் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் சனிக்கிழமையிலேருந்து வர வேண்டாம், வீட்லேயே வந்து கிளாஸ் கேட்டுக்கோ. இது ஒரு இன்ஃபர்மேஷன், அப்புறம் மறந்து போயிடும். இப்போ வந்து இப்போ 4/4/16 இன்றைக்கி சூத்திரம் 444வது வகுப்பு. புரியுதா? 4வது அத்தியாயம் 4வது பாதம் எல்லாம் 4 நாளாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து சப்தத்தோட 4வது நாள், வாரத்தோட 4வது நாள். எல்லாமே 4 நாளாக 2 தான் தெரியும் பொதுவாக. இன்றைக்கி 4 நாளாக தெரியுது. 4வது மாதம். பாருங்கள் எவ்வளோ விஷயம். சதுர்வேதத்தினுடைய இம்பார்ட்டன்ட் டே டுடே. இம்பார்ட்டன்ட் டே சதுர்வேதத்தினுடைய ஜூஸ் பிழிஞ்சி வியாசாச்சாரியார் கொடுக்குறார். அதுக்காகத்தான் இந்த பீடிகைலாம். ஓகே. ப்ரிபிக்ஸ் எல்லாம் சொல்கிறது வந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கிளாஸு. சில பேருக்கு லக்கு கிடச்சிடும், புரியுதா? இம்பார்ட்டன்ட் டயத்தில் கட்டடிச்சிடுவான் சில பேர், புரியுதா? அது அவனுடைய பாக்கியம், புரியுதா? அப்போ பதஞ்சலி இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, சங்கரர் வந்து பதஞ்சலி சூத்திரத்தை எடுத்துக்கிறார். ஓகே. மைண்டு வந்து எல்லா சரீரத்துக்கும் எக்ஸ்டன் ஆகிறது, என்ட்ரி ஆகலை. என்ட்ரி ஆச்சுன்னா இதுலேருந்து போயிடுதுன்னு அர்த்தம். எக்ஸ்டன் ஆகிறதுனா இங்கே வச்சுட்டே எக்ஸ்டன் ஆகிறது. அப்படி பிரம்மலோகத்தில் அவன் வந்து 1 2 இல்லை 3 5 7 11 110 1020 வரைக்கும் உபனிஷத் சொல்கிறது. அதாவது எல்லாம் நிறைய சரீரம் டக்கு நிறைய சரீரம் எடுக்கிறானா. ஓகே. அப்படி சங்கல்ப சக்தியில் வில்லில் இவன் நிறைய சரீரம் எடுத்து எல்லா பக்கமும் என்ஜாய் பண்ணுறான். ஒரு சரீரத்தில் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அனுபவிக்கிறோமோ அதுபோல் இந்த சகுன முக்தன் என்ன பண்ணுறான்னா சகல இதுலேயும் போய் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், எல்லா விஷயத்தையும் இது பண்ணுறான். இங்கே என்ன டிபேட் ஆகிடுச்சு? சரீரம் இருந்தால் அங்கே சூக்ஷ்ம சரீரம் இருக்கணும். ஏன்னா சரீரம் வந்து ஆயத்தனம்தான், இருப்பிடம். ஆனால் அதை அனுபவிக்கிறது வந்து சாதனம், மனசு தான் சாதனம். ஓகே. சுக துக்கம் வந்து போகம். போகம்னா சுக துக்கம். எல்லாத்தையும் அனுபவிக்கிறது யார்? மனசு தான் அனுபவிக்கிறது, புரியுதா? அதனால் மன ஏவ பந்த மோட்ச காரணம். மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மீது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ மனசு வந்து எல்லா சரீரத்துலேயும் மனசு இருக்கா இல்லையா, அது கேள்வி. ஓகே. இப்போ நிறைய சரீரெல்லாம் எடுத்துக்கிறீங்க, அந்த சரீரத்தில் இருக்கா? இருக்குன்றாரு பதஞ்சலி. அதுக்கு பேர் காய வியூகம் அப்படின்றார். காய வியூகம் எக்ஸ்டன் ஆகிறது. அங்கேருந்து ஆச்சாரியால் எடுத்துக்கிறார் இங்கே வேர்டு, புரியுதா? பிரவருத்தி பேதே பிரயோஜகம் சித்தம், சித்தம் ஏக்கம் அநேகேஷாம். இது கைவல்ய பாதம் 4வது பாதம் 5வது சூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம். எப்போ படித்தது எங்கே வருது பாருங்கள், பிறகுதான். அதுதான் எதுவுமே வேஸ்ட் பண்ண. 18 லெவல் கொடுத்தோம்ல, நாங்கள் வந்து இப்போ 17 லெவல் முடிச்சுட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து பிரம்மசூத்திரத்தில் சித்தி கிரந்தம் நம்ம இப்போ எடுத்துட்டு படிச்சிருக்கோம். இதை முடித்தோடனே பாருங்கள் ஒளிவட்டம் வரப்போகிறது பாருங்கள் எல்லாருக்கும். அதனால் 15வது சூத்திரத்தில் வியாசர் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ 16வது சூத்திரத்தில் அதற்கான விஷயத்தை சொல்கிறார். பிரதிபாதிகரணம். பிரதிபான்னா ஜோதி, பிரதா. இந்த ஜோதி தத்துவத்தில் அவர் சொல்கிறாரு, ஓகே, இது முடியும். ஒரு ஜோதியிலேருந்து இன்னொரு ஜோதியை உண்டாக்க முடியும், அந்த ஜோதியிலேருந்து நிறைய ஜோதி உண்டாக்க முடியும். அப்படி நிறைய ஜோதி ஆகும்போது முதல் ஜோதியினுடைய ஜோதி குறையாது, 4வது ஜோதி குறையாது, எல்லாமே பிரகாசமாக இருக்கும். அதனால் ஜோதியில் பிரச்சனை வராது. இந்த உபாசகன் இப்போ உபாசனை மூலியமாக தீவிரமாக பண்ணி பிரம்மலோகத்துக்கு போயிட்டான். பிரம்மலோகத்துக்கு போன பிறகு அவனுக்கு வந்து சகுன முக்தனாக ஆகிறான். கிட்டத்தட்ட இந்த சங்கல்ப சக்தினால்
ஈஸ்வரனுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இவனுக்கு கிட்டத்தட்ட ஈஸ்வர பாவம் வந்துடுது. ஓகே, எல்லாமே உற்பத்தி பண்ண முடியும், படைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அவனுக்கு கிடச்சிடுது. அப்போது சகுணமுக்தனுக்கு எல்லாமே கரெக்டாக கிடச்சிருக்கிறது. இந்த சகுணமுக்தி இப்படி இருக்க இன்னொரு முக்தி சொல்கிறீங்களே ஜீவன் முக்தின்னு, இந்த 2 முக்தியில் எது முக்தி அப்படி பூர்வபக்ஷம். சகுண முக்தியா இல்லை இந்த ஜீவன் முக்தியா, இதில் எது முக்தி? திருப்புட்டியோட பிரமாத்தாவோட பிரமேயத்தோட அனுபவிக்கிறவனு முக்தி, எல்லாத்தையும் திறந்தவன் அதுவும் முக்தியா? என்ன அது கதையாக இருக்க? எல்லாத்தையும் அனுபவிப்பானா அவனும் முக்தியான், அவனும் முக்தி அடைஞ்சவனா? ஒன்று டிஃப்ரெண்ட் என்ன, நம்ம பூலோகத்தில் இருந்து கஷ்டப்படுறோம், அவன் பிரம்மலோகத்தில் போய் ஆனந்தமாக இருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன மோட்டிவேட் ஆகுறது? இங்கே விளம்பரம் பேசாமல் அங்கே போயிட்டா பெருமாளோட இருந்துட்டு நிறைய சரீரம் எடுத்து என்ஜாயும் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அதுவும் இன்டர்னல், அது கண்டினியூஸாக இருக்கிறது, அதுவும் பர்மனெண்ட்டு சொல்கிறான், அதுவும் சகுன முக்தின்றான். அப்போ அதுக்கு ட்ரை பண்ணலாமே, இதுக்கு எதுக்கு அனாவசியமாக காலையில் கால் கடுக்க உட்காருவானே அப்படின்றத பூர்வபக்ஷி கேட்கலாம். என்னையா நீ எல்லாமே ஒரே முக்தின்ற, துவைத்தமும் முக்தின்ற அத்வைதமும் முக்தின்ற, எப்படி சாத்தியமாகும்? அத்வைதம் தானே முக்தின்னு நீ இது வரைக்கும் கிளாஸுக்கு நாங்கள் வந்ததுலேருந்து நீ சொல்லி புரியுதோ புரியலையோ ஆனால் சொல்லி கொடுத்துருக்க. அத்வைதம் வந்தால் தான் முக்தி, அத்வைதம் தான் வந்தால் முக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, புரியுதா? ஆனால் எங்களுக்கு புத்திர கிரகாதிஷு அசக்திக்கு அனபஸ்வங்க அதுலேருந்து தாண்டறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, புரியுதா? ஆனால் நீங்கள் அத்வைதத்துக்கு போயிட்டீங்க. இப்போ இது புத்திராதி கிரகாதிஷு இதெல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து அகங்காரத்தோடு சேர்ந்து அது இந்த சகுன முக்தனை அடையிறது கொஞ்சம் சுலபமாக இருக்க. வித் ஃபேமிலியும் கூட வேணால் கூட்டிகிட்டு போயிடலாம் பெருமாள் பக்கத்தில். அங்கேயும் கூட என் பொண்ணு என் பையனை இந்த பக்கம் வச்சுக்கோங்க சார், பெருமாள் சார் இந்த பக்கம் ஒரு சீட்டு கொடுங்க சார், அங்கே போய் கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம், புரியுறதா? அப்போ நம்ம இப்படியே ஃபேமிலியோடு போயிட்டோம்னா நம்ம எல்லா இதுவும் பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் நான் அந்த லிஸ்ட்டு பார்த்தேன், பாராயண லிஸ்ட்டில் அவங்கவுங்க பொண்ணை போட்டிருக்கு அதில், புரியுதா? ஓ ஆத்ம உச்சாரத்துக்கு தான் கூப்பிடலையே ஒழிய பாராயணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. ஏன் இதுலேருந்து என்ன தெரியுது? சகுன முக்தத்துக்கு ட்ரை பண்ணுறான். கிளாஸ் கேட்குறத பற்றி அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ சொல்கிறதில்ல, மூச்சு விடுறதில்ல, புரியுதுதா? ஆனால் பாராயணம் கேட்டிங்கன்னா அவனுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அதுவும் தத்திரஸ்ரீ விஜயோ பவதி வேறு சொல்லிருக்குமா? அதனால் எல்லாம் ஒரு கணக்கு தான். நான் நேற்று லிஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தேன், நான் ஆத்ம விசாரத்தில் இல்லை பாராயணத்தில் இருந்து. அதுன்னு அடிச்சுடாத, பாராயணம் மாதிரி சொல்லிட்டோம், பகவான் கிருஷ்ணர் பார்த்துப்பார், புரியுதா? அப்போ எல்லா விதமான துவைத்தத்திலிருந்து விடுபடுறது தான் முக்தி. நேக நானாஸ்தி கிஞ்சன, இங்கே துவைத்தம் என்பது இல்லவே இல்லை. அப்படி யம தர்மராஜா குருஜி சொல்லியிருக்கிறார், புரியுறதா? அந்த குருஜி சொல்கிறது கேட்குறதா? இப்போ ராமானுஜர் குருஜி சொல்கிறது கேட்குறதா? எந்த குருஜி சொல்கிறத கேட்குறது அப்படின்றது இப்போது டவுட்டு, பூர்வபக்ஷம். துவைத்தம்ன்றது இன்ஃபினிட் வராது. துவைத்தம் ஏன்? நான் ஒருத்தன் இருக்கும்போது அது அவர் எப்படி பெருமாள் எப்படி இன்ஃபினிட் ஆக முடியும்? அதான் நான் ஒரு ஆள் இருக்கும்போது பெருமாள் இன்ஃபினிட் ஆக முடியாது. அதான் நான் இருக்கேனே, புரியுதா? அவர் ஃபைனைட் ஆகிடுவார். நான் பெருமாளை பார்த்தேன் அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்? பெருமாள் ஃபைனைட்டு, புரியுதா? அவர் லொக்கேட்டட், புரியுதா? பார்க்கக்கூடியவர், ஓகே, என் கண்ணுக்குள்ளே இருக்கிறவர், புரியுதா? அதனால் அவர் லொக்கேட்டட் பெருமாள். இப்போ நான் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் பெருமாள் ஃபைனைட் ஆகிடுவார், புரியுதா? இது ஒரு பேசிக்கு ஃபண்டமெண்டல் ஐடியா. எனக்கு இப்போ கிளாஸுக்கு வரும்போதே இது புரிஞ்சு போச்சு. அதானே, அவர் ஃபைனைட் ஆகிடுவார். ஃபைனைட்டாக இருக்கிற ஆள் எப்படி முக்தி கொடுக்க முடியும்? இல்லை, ஸோ இன்ஃபினிட் ஆனவன் தானே முக்தி கொடுக்க முடியும். ஃபைனைட்டாக இருக்கிறவன் எப்படி முக்தி கொடுக்க முடியும்? இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, புரியுதா? எது அனந்தமோ அதுதான் பிரம்மன் ஒழிய அது குறைவாக இருக்கிறது எப்படி? அவனே குறையாக இருக்கான்,
அவங்ககிட்ட போய் என்னத்தை குறைய கொண்டா ஏன் குறைய ஆக முடியணும்? புரியுதா? ஏதா பூர்ணமாக ஆயினா அவங்ககிட்ட நம்ம விஷயத்தை சொன்னால் ஏதோ கொஞ்சம் தேரலாம். புரியுறதா? கரெக்ட் இல்லை நான் சொல்கிறது அப்படின்றான் பூர்வபக்ஷி. நான் இல்லை. புரியுதா? அப்படி கேள்வி கேட்குறான். ஃபைனைட் அடையிறது எப்படி முக்தி ஆகும்? எல்லா விதமான போகங்களை அனுபவித்து எப்படி சகுன முக்தன் திருப்தியோட அவனை சகுன முக்தன் நீங்கள் எப்படி சொல்வேன்? நானும் முக்தன் நீங்களும் முக்தனை நான் அந்த 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 காலத்தில் சொல்லுவேன். நான் டீ ஆத்துறவனும் மாஸ்டர், நானும் மாஸ்டரா? என்ன அது டீ ஆத்துறவன் மாஸ்டர்? அது மாத்திரம் இந்த பக்கம் பரோட்டா அடிப்பான், அவனும் பரோட்டா மாஸ்டர்னுவான். இன்னும் எவனை பார்த்தாலும் மாஸ்டர், சே மாஸ்டரை எடுத்துடுறா அப்படின்னு. மாஸ்டரை எடுத்துகிட்டு தான் குருஜின்னு பேர் வச்சேன். புரியுதா? இந்த மாஸ்டர்ன்றாங்க. புரியுறதா? அதனால் சொல்லுங்கள், முக்தி என்பது துவைத்தமா அத்வைதமா? இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆகிடுச்சு. புரியுதா? இது வரைக்கும் ஜாலியாக ஒரு சரீரம் எடுத்தால் ஏகதச திரதச அது தச அப்படிலாம் ரொம்ப ஜாலியாக கேட்டுக்கிட்டே இருந்தோமா? அதுவும் ஆனந்தமாக கேட்டோம். இதில் என்ன பியூட்டி பாருங்களேன். எவனாவது கேள்வி கேட்க வேணாம், எப்படிங்க ஜி சகுன முக்தி சொல்கிறீங்க, அது எப்படி முக்தி வரும் அப்படி கேட்போமா? கேட்க மாட்டோம். உத்தமமான ஸ்டூடெண்ட்டு எது சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டுட்டு போயிடுவோம். விசிஷ்டாத்வைத்தத்தில் துவைத்தமே அவங்களுக்கு உண்டு. ட்ராவலர் ஜீவா. புரியுதா? அதில் விசிஷ்டாத்வைத்தம் தெளிவாக இருக்குது. பெருமாள் செப்பரேட்டாக இருக்கார், இங்கேருந்து பக்தர்கள் போகிறாங்களே அவங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போனோன்னா பெருமாளுக்கு மணி அடிக்கிறோம்ல பெல்லு, அந்த பெல்லாக மாறிடலாம். அடாடாடாடா. அப்போ பெருமாளுக்கு பெல் அடிச்சிட்டு இருக்கும்போது நான் தான் அங்கே இருப்பேன். புரியுதா? ஒரு பொண்ணு யூஎஸ்ஏல இது வாங்கி கொடுத்தா, பாத்ரூம் இந்த உட்காந்து குளிக்கிறது. புரியுதா? நீங்கள் இதை மிஸ் பண்ணவே முடியாது. புரியுதா? எப்பவுமே பாரு, கிளாஸ் வரைக்கும் விட்டுப்பாரு. அதனால் செஞ்சால் அப்படி தான் நம்ம செய்யணும், ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும் செய்யணும். புரியுதா? அந்த மாதிரி பண்ணணும். ஒன்று பாசிட்டிவாக செய்யணும்னா நெகட்டிவாக மறக்கவே கூடாது நம்மளை. புரியுதா? அந்த மாதிரி இப்போ இது பண்ணிடணும். போகத்தை அனுபவிக்கிற மோட்சம் இது நல்ல மோட்சமாக இருக்குது. விசிஷ்டாத்வைத்தம் இருக்குல்ல, ஒரு நல்ல மோட்சமாக இருக்குது. போய் பகவான்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரே சேவை பண்ணிகிட்ருக்கலாம். புரியுதா? அதுவும் நீங்கள்லாம் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்காது. அந்த பெருமாள் அந்த இதெல்லாம் போட்டு அந்த மறு குழந்தெல்லாம் போட்டு இல்லைன்னா வாசனை பண்ணி அதில் அப்படியே அணைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கலேன், அதில் ஒரு சுகம் இருக்குது பாரு. அதில் பிரம்ம சுகம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வெத்து சுகம், நிர்குண பிரம்மம். ஓகே, இது சக்குணம். அப்படியே ஆனந்தமாக என்ஜாய் பண்ண முடியும். நீ என்ஜாய் பண்ண முடியும். அதில் எங்கே என்ஜாய் பண்ண முடியும்? நிர்குண பிரம்மத்தில். ஓகே, அதனால் இங்கே ஈகோ இருக்குது, அகங்காரம் இருக்குது. அகங்காரமும் டிஸப்பயர் ஆகிறதுல எப்படி என்னுடைய அகங்காரத்தை வச்சுக்கிட்டே நான் முக்தி அடையிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஓகே, எதுக்கு அகங்காரத்தை விடுவானே அப்படின்னா, உபநிஷத்தில் அத்வைத மோக்ஷன்னு சொல்கிறீங்களே, முரண்பாடு ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் போட்டோம். உபநிஷத்தில் அத்வைதந்தான் மோக்ஷன்னு எங்கே சொல்கிறேன்? உங்களுக்கு பிடிச்சதுனால அத்வைதத்தை சொல்கிறீங்களா? சங்கரர் அத்வைத்தர். அதனால் சில பேர் என்ன பண்ணுவான்னா, இப்போ இவன் இருக்கான் ரஜினிகாந்த்னு ஒரு ஆள் இருந்தான். புரியுதா? ஸோ அவன் அந்த காலத்தில் நடிக்கும் போது எந்த சீன் எடுத்தாலும் அவன் தான் டாப்பாக இருப்பான். ஒரு வாட்ச்மேன் டியூட்டி போட்டேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு ரோலு வாட்ச்மேன் டியூட்டி பெருசாகிடும். அதுக்கு முன்னாடி அவன் அண்ணன் ஒருத்தர் இருந்தான், சிவாஜி கணேசன். அதில் கிருஷ்ணர் கூட டம்மி ஆகிடுவார். புரியுதா? கர்ணன் தான் ஒரு வசதியான கேரக்டர் மாதிரி அந்த இடத்துல காட்டுவான். புரியுதா? கிருஷ்ணர் டம்மி ஆகிடுவார். அப்போது சில பேருக்கு அந்த சமத்துவம் உண்டு. எந்த கேரக்டர் எடுக்கிறோமோ அதை சமுதாயத்தில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி விட்ருவான். புரியுதா? அதே ஞாபகம் இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவான். அந்த மாதிரி இது இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் உண்டு. ஓகே, நம்ம எந்த ரோல் எடுக்கிறோமோ, இப்போ நான் எந்த குரூப்பில் இருக்கேனோ, நான் இப்போ நச்சிகேத்தாவில் இருக்கேன், ஸ்வேதகேத்தாவில் இருக்கேன், பிருகுவில் இருக்கேன்னா என் குரூப்பு தான் முன்னாடி இருக்கணும். புரியுறதா? அப்படி பண்ணிவிடுவேன் நான். ஸோ இப்போ நான் இதில் இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு தாலுக்காவில் ஜில்லாவிலையோ ஏதாவது பிரச்சாரம் இருக்கேன்னு வச்சுக்கோ, அந்த தாலுக்காவை தமிழ்நாடு முழுக்க பாரதம் முழுக்க பேசுகிற மாதிரி பண்ணிவிடுவேன். இதில் ஒரு சமத்து. புரியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நீ சங்கரா அத்வைதன்றதுனால அத்வைதத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறேலா அப்படின்னு பார்ஷியாலிட்டி பண்ணுறேலா?
ராமானுஜரை விட்டுட்டு, ராமானுஜர் வழி எவ்வளோ சுலபமான வழியாக இருக்குது, ஈஸியான வழியாக இருக்குது, ஆனந்தமான வழியாக இருக்குது. அங்கே வந்து அகங்காரத்தை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அகங்காரத்தை வச்சுக்கிட்டே வந்து முக்தி அடையலாம். இது எப்படி பெஸ்ட்டாக இருக்கிறது? நீங்கள் அத்வைத சங்கரை வந்து பார்ஷியாலிட்டியாக எடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற, அதுவும் இத்தனை பேரை வந்து 50 பேரை வந்து காலையில் நிர்தோஷம் பண்ணுறீங்க நீங்கள், புரியுதா அப்படின்னு கேட்கலாம் சார் இந்த பூர்வ பக்ஷி. அப்படின்னா உபநிஷத்தில் இருக்கா? அத்வைதந்தான் மோக்ஷன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? ஓய் நீரே சொல்கிறீங்களா, இல்லை சங்கர மேலே விருப்பத்தினால சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். புரியுது இப்போ உங்களுக்கு? ஓகே, டே காலங்காத்தால் இப்படி ஏன் அவசரப்படுற, மெதுவாக கேளு, எல்லாமே சொல்கிறேன். புரியுதா? பிருகதாரண்யத்தில் மைத்ரேயி பிராமணத்தில் வருது. அதில் வந்து 2வது அத்தியாயத்தில் 4வது பிராமணம், மைத்ரேயி பிராமணத்தில் 11வது செக்ஷன்லேருந்து 14வது செக்ஷன் வரைக்கும் அத்வைதந்தான் மோக்ஷம் அப்படி கிளாரிட்டியோடு சொல்கிறது. குரு சிஷ்ய சம்வாத, நாட்டு கணவன் மனைவி சம்வாத. கணவன் மனைவி சம்வாதம் பண்ணால் எப்படி வரும்? எண்டில் என்ன வரும்? எண்டில் என்ன வருமா? கிளைமாக்ஸ் சீன் வரும். சினிமாவில் கிளைமாக்ஸ் சீன் எது வரும்? சண்டை வரும். புரியுதுதான்? அதாவது அந்த கார் மேலேயே ஓடினா கூட அங்கங்கே சுட்டா கூட அவன் வந்து ஹீரோ வந்து தப்பிச்சு போயிடுவான். புரியுதா? தப்பிச்சு போய் அந்த பக்கம் ஒரு பாய்ஞ்சு அவனை அடிப்பான். இதான் கிளைமாக்ஸ் சீன். இப்போ கிளைமாக்ஸ் சீன்ன்றது என்ன? லாஸ்ட் சீன், சண்டை சீன் அர்த்தம். ஓகே, அப்போ கணவனும் மனைவியும் சம்வாதம் பண்ணினா லாஸ்ட் கிளைமாக்ஸ் சீன் எது வரும்? சண்டையில் முடியும். புரியுதா? அதனால் வந்து உறவு இருந்து சரிங்க அப்படியே பண்ணிடுறேங்க அப்படி சொல்லிடணும். நீ எதை வேணால் பண்ணு, ஆனால் சொல்லும்போது இப்படி சொல்லிடணும், அப்படியே பண்ணிடுறேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிவிடுவான் அப்படி சொல்லணும். இது எல்லா இடத்துலையும் சொல்லணும். மருமக மாமியார்கிட்ட சொல்லணும், மாமியார் மருமகிட்ட சொல்லணும், குரு சிஷ்யன் சொல்லணும், சிஷ்யன் குரு கிட்ட சொல்லணும். பூந்தோட்டமாக ஆகிடும். நீ எல்லா இடத்துலையும் இதை மாத்திரம் ஃபாலோ பண்ண, அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு நான் செய்கிறதையே செஞ்சுட்றேன் அதை சொல்லக்கூடாது. புரியுறதா? ஃபஸ்ட்டு ஆஃப் மாத்திரம் சொல்லிடணும் பகிரங்கமாக, செகண்ட் ஆஃபை நம்ம மாத்திரம் பண்ணிக்கணும். புரியுறதா? இப்படி பண்ணால் பூந்தோட்டம் ஆகிடும். இது சிம்பிள். ஓகே, என்ன சொல்கிறார் இவர்? விதேக முடித்து அடைந்தவன் சிதாபாசன் அகங்காரம் போய்விடுகிறது. சிதாபாசன் அங்கு போய்விடுகிறது. ஏதேப்பியோ பூதேப்பியோ சமுத்தாய, எங்கே எடுத்துக்கிறாரு பாருங்க, சமுத்தாய வியாச பகவான். புரியுது? இப்போ ஸ்ருதி வாக்கியத்தில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. புரியுதா? சமுத்தாய தானி ஏவ அணுவினஷ்யதி ந பிரேத்திய சம்ஜா அஸ்தி அரே பிரவிமி இதிகோ வாச்ச யாக்ஞவல்கியா. அரே மைத்ரேயி, அன்புக்குரியவளே, இனிமைக்குரியவளே, என் பேச்சை நீ கேட்குறியே, சிஷ்யனாக வந்திருக்கியே, இது வரைக்கும் வரலாற்றில் ஒய்ஃபு வந்து சிஷ்யனாக வந்ததே இல்லையே, நீ வந்திருக்கே இனியவளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ அரேன்னு சொல்கிறது, நீ போய் மற்றவங்களாம் இப்போ இன்னொரு லேடி வந்து சிஷ்யா சேர்ந்துருன்னா அரே அங்கே சொல்லக்கூடாது. இது வேணா யாக்ஞவல்கியரை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்கெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக சொல்லணும், ஜாக்கிரதையாக சொல்லணும். அப்படி வேறு இடத்துல இல்லை, இங்கே இந்த ஒரு இடத்துல தான் லேடி வரா. புரியுதா? அரே இது கார்கி கூட சிஷ்ய கிடையாது. ஓகே, அவள் பிரம்மவாதினி. புரியுதா? ஒருவன் வந்து விதேக முக்தி அடைஞ்சிட்டானா அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி போய்விடுகிறது. இண்டிவிஜுவாலிட்டி என்ன? சிதாபாசன். சிதாபாசன் என்ன? அகங்காரம் போய்விடுகிறது. அதுக்கு பேர் அத்வைத்தம். புரியுதா? இப்போ கண்ணாடியில் நம்ம போய் நின்னோம்னா கண்ணாடியில் எந்த ரூபம் தெரியும்? நம்ம ரூபம் தான் தெரியும். ஓகே, இந்த ரூபத்தை அந்த கண்ணாடியில் நான் வந்து இந்த உருவத்தை நீக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியில் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. புரியுதா? அதுபோல் இந்த கண்ணாடி நிர்குணமாயிடும். புரியுதா? இந்த அகங்கார வந்து கண்ணாடியில் காட்டலைன்னா அங்கே பாடி மைண்டு டிஸப்பேர் ஆகிடும். ரிஃப்ளெக்ஷன் மீடியம் இருக்கு இல்லையா, ரிஃப்ளெக்ஷன் மீடியம் சரீரமும் ரிஃப்ளெக்ஷன் மீடியம் சிதாபாசன் இருக்கு இல்லையா, கர்த்தா அகங்காரம், அது வந்து டிஸப்பேர் ஆகிடும். புரியுதா? எதை பிடுங்கணும்? அகங்காரத்தை பிடுங்கிட்டா கண்ணாடியில் ரூபம் தெரியாது. புரியுதா? நிர்குணமாகிடும். அது பளிச்சுன்னு கண்ணாடி மாத்திரம் இருக்கும். புரியுதா? அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறார்.
அப்போது நான் பிரேத்தியனா விதேக முக்திக்கு அனந்தரம். விதேக முக்திக்கு அனந்தரம் என்னமாயிடுமா? பிரக்ஞா நாஸ்தி. பிரக்ஞா நாஸ்தி, எப்பவுமே நாஸ்தி தான் நமக்கு. என்ன பிரக்ஞா நாஸ்தி. அவர் சொன்னார் குணானந்த சுவாமிஜி, புரியுதா? இங்கே இது ஸ்ருங்கேரியில் பிரக்ஞானை அப்படின்னார். இதான் அவனுக்கு நிஜமாகவே பிரக்ஞானை அந்த பூஜை பண்ணுறாள் ஸ்ருங்கேரியில் சாரதா கிட்ட. சாரதா வந்து இந்த மக்கு போய் அங்கே பூஜையில் போட்டுருக்கான், புரியுதா? கொஞ்சம் கூட சரஸ்வதி தான் திட்டிகிட்டு வந்தேன் நான், புரியுதா? ஏண்டி அம்மா உனக்கு பூஜை பண்ணுறானா, அவனுக்கு கொஞ்சம் அறிவு கொடுக்குறது தானே. அறிவு கொடுக்காமையே வச்சுட்டான், அப்படியே இருப்பான், ஸ்டம்பராக நிற்பான். குங்குமத்தை எப்படி அந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் இருக்குல்ல, அது எப்படி போடுவான்னா இப்படி போடுவான், சாபம் கொடுக்குற மாதிரி போடுவான். நீங்கள் போய் சிருங்கேரிக்கு போகும்போது பாருங்கள், அந்த மாதிரி போடுவான். அது வந்து அந்த பக்கம் நம்பூதிரி ஸ்டைலு, அது அப்படியே இந்த பக்கம் வந்துடும், புரியுதா? அது பக்கத்தில் இருந்தால் இந்த பக்கம் வாசனை ஒட்டிக்கும், புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் சைடில். அப்போ பிரக்ஞா அவர் என்ன பண்ணார் குணானந்த சுவாமி, அவர் ஒரு பெரிய மடத்து சுவாமி. அவங்க மடம் இவங்க மடத்தை விட ஹெலிகாப்டர் வர சாமி, ஹெலிபேடர் உள்ள சாமி. அவன் ஒரு 1000 ஏக்கர் வச்சுருக்கான், புரியுதா? அவனுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும் இல்லையா? உனக்கு இவ்வளோ இருக்கும்போது வேலைக்காரனுக்கு வந்து இவ்வளோ அகங்காரம் தான், அவனுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும். இப்படி போட்டார்ல, போட்ட உடனே இவர் கையெடுத்துட்டார், குங்குமம் கீழே போயிடுத்து. சொல்லிட்டு வந்தோம், அம்பாலோட குங்குமத்தை கீழே போட்ட அது பாவம் சொல்லிட்டு போயிட்டார், புரியுதா? இதெல்லாம் அகங்கார விளையாட்டுகள், அகங்கார லீலைகள், புரியுதா? ஒருத்தர் லீலைகள். இதுதான் சமத்து, புரியுதா? நான் என்ன பண்ணேன், இந்த சீதா இருக்கா இல்லையா, சீதா கொண்டு போய் பெரியவர் இருக்கார் இல்லையா சுவாமிகள் தீர்த்தர், அவர்கிட்ட கொண்டு போய் இப்படியே இப்படி வந்து நின்னார். அவர்கிட்ட டபான்னு சீத்தையை கொடுத்துரு. சீத்தையை கொடுத்தவொடனே கீழே வைக்க முடியுமா? சீத்தையை கீழே வைக்கக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தன் கீழே வச்சு ஸ்ரீரங்கம் இங்கே வந்துவிட்டு இப்படி அதெல்லாம் கீழே வைக்கக்கூடாது, அப்படியே வச்சுருந்தார். அவர் வச்சுட்டு இருக்கும்போது பாரம் வேறு இருக்குங்களா, சீதாவை வச்சுருக்கா. அந்த நேரத்தில் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். இப்போ புரியுதா? இதெல்லாம் வந்து ஒரு யுக்தி. ஓகே, இதெல்லாம் யுக்தி இல்லை, குக்தி. அதை பண்ணி அந்த நேரத்தில் பண்ணிடணும், புரியுதா? அந்த சனத்தில் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவைலாம் டேக் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரே டேக் தானே முடிச்சிடணும். இதெல்லாம் பண்ணி முடிஞ்சிடணும். இதில் என்ன சொல்கிறான்னா, இந்த கான்ஷியஸ் விதேக முக்தி அனந்தரம் பிரக்ஞா நாஸ்தி அயம் விதேக முக்தா வித்தவுட் பாடி. அதுக்கு தான் இவ்வளோ பேக்ரவுண்டு. ஓகே, அயம் விதேக முக்தா வித்தவுட் பாடி. இப்போ கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? அது ஒய்ஃபு. யார் சிஷ்யா? யார்? ஒய்ஃபு. ஏன்னா ஏன் இப்படி குழப்பறேன்? இப்போ இவருக்கு கடுப்பாக ஆக மாட்டாரா? இவர் கடுப்பாகிறாரு. ஏடே குழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் ஒருத்தன் குழப்பினன்னு சொன்னான் அர்ஜுனன், நீங்கள் குழப்பிட்டீங்க என்ன அப்படின்னு, புரியுதா? அதே மாதிரி முன்னாடியே நடந்திருக்கு இந்த யாக்ஞவல்கியாவோட, புரியுதா? இங்கே வந்து கொஞ்சம் கோபத்தோட சொல்கிறாரு, கொஞ்சம் ரஃப்பாக சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் போடல, இந்த உபநிஷத்தில் போடல, கொஞ்சம் ரஃப்பாக சொல்லிடுவேன். இது வேறு கரெக்டாக தான் சொல்கிறேன். இதை புரிஞ்சால் தான் உனக்கு வந்து உபநிஷத்தை புரிஞ்சுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அலம் விஜானம் பவதி அப்படின்ட்டார், புரியுதா? அந்த இடத்துல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருது பாரு, இவன் அந்த கேள்வியை அதில் தான் தூண்டி விடணும். ஒரு விஷயத்தை தூண்டி விட்டால் அதுக்கப்புறம் கடன்னு ஆச்சாரியர்கிட்டேருந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். அப்படியே மக்கு மாதிரியே இப்படியே இருக்கக்கூடாது. என்னத்துக்குன்னு கேட்டதா அவர் வந்து அப்படியே ஃப்ளோவாக சொல்வார் அந்த ஞானத்தை, புரியுதா? நீனே முன்னாடியே முன்கூட்டியே ஃப்ரீ கன்சி, ஆமாம் அதுதானே இதுதானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவர் வந்து ஞானத்தை வெளியிலே வராது. அது வராதுன்னா அவருடைய வேலை இல்லை. நீ கேட்டேன்னா வரும். கேட்காமையே அப்படியே 7 மணி அடித்தோன்னே அந்த பக்கம் பார்த்துட்டு போகிற பாரு, நமஸ்காரம் கூட அந்த பக்கம் பார்த்து அவ்வளோ ஸ்பீடு, புரியுதா? அதே போல் போகும்போது இருக்கிற ஸ்பீடு வரும்போது இருக்க வேண்டாமோ? போகும்போது இப்போ போகிறைய அந்த ஸ்பீடில் வரும்போது இருக்க வேண்டாமா? அது
கடன் வாங்கும்போது இருக்கிற ஒரு ஒரு பவ்யம், கடன் கொடுக்கும்போது இருக்கணும்ல. இப்போ என்னத்தை கொடுத்துட்ட, மெதுவாக வாங்கிக்கப்போ அப்படி சொல்லுவான். கடன் கொடுத்த வந்தான், சார் எப்போ கொடுக்குறீங்க, அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் கொடுத்துருங்க. கொடுக்குறேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன, முடிஞ்சால் கொடுப்பேன் போ. புரியுதுப்போ? இப்போ இதுதான் ஒரு உலக விஷயங்கள் இப்படி தான் இருக்கிறது. ஆனால் இதில் குரு சிஷ்யெல்லாம் அப்படிலாம் இருக்க கிடையாது. ஓகே, பலருக்கு இது ரொம்ப சரி, நான் விதேக முக்தன்னு சொல்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு மைண்டு வேணுமே, நானும் சொல்கிறதுக்கு சரீரம் வேணுமே. சரீரம் இல்லாமல் மனசு இல்லாமல் நான் விதேக முக்தன் எப்படியே சொல்ல முடியும்? ஆவிலையே சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இது அப்போ பலருக்கு இது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அகங்காரத்தை எடுக்கிறதுன்றது அபிமானத்தை எடுக்கிறது, சரீர அபிமானத்தை எடுக்கிறது, மனசில் இருக்க அபிமானத்தை எடுக்கிறது. நான் மைண்டு, நான் சரீரம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சானியாக ஒரு பத்திரம் பண்ணி வச்சுருக்க பாரு, செப்பரேட்டாக உனக்கு சாஃப்ட் பத்திரம் ஒன்று வச்சுருக்க. நான் பாடி, நான் மைண்டு, நான் சென்சஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட் காஃபியில் வச்சுருக்க. நீ உன் ஃபோனில் வேறு வச்சுருக்க, லேப்டாப்பில் வச்சுருக்க, எல்லா பக்கமும் வச்சுருக்க. நீ நானுன்ற ஒரு பத்திரம். நான் அந்த பத்திரத்தை தான் எப்படியாவது திருடிடணும், இல்லாட்டி எடுத்துடணும்னு நான் ராத்திரியும் பகலமாக போட்டு அந்த ஹீரோ திருடுவான், பார்ப்பான், லைட்லாம் அடித்து இப்படிலாம் பார்ப்பான், எங்கே அந்த பத்திரம் இருக்குதுன்னு எடுக்கிறதுக்காக, உருவறதுக்காக. புரியுறதா? நானும் ட்ரை பண்ணுறேன். இவன் அதை விட சீக்கிரட்டாக அந்த பத்திரத்தை வச்சுருக்கான். அதுவும் நான் எப்படியா கிட்டக்க வந்துட்டேன் நான். ஓகே, எடுத்து உருவிடுவேன் நான். எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். அகங்காரத்தோடு கூடிய சகுன முக்தி வேணுமா, அகங்கார நாசமாகிய விதேகி முக்தி வேணுமா? இதை யார் டிசைட் பண்ணோம்? அவன் டிசைட் பண்ணும். புரியுதா? அப்போ பானை என்பது நாமதேயம், நாமதேயம் மித்யா பானை. ஓகே, இது மித்யா பானை, இது ஒத்துக்கிறதே கஷ்டம். ஓகே, பாடி மைண்ட் எப்படி இருக்குது? மித்யா சரீரம். இது என்னது? மித்யா சரீரம். மித்யா சரீரம் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. புரியுதா? இதுக்கு பேர் நிர்குண முக்தி, விதேக முக்தி. அப்போது 100 சரீரம் எடுக்கலாம், 1000 சரீரம் எடுக்கலாம், அதுக்கு பேர் சகுன முக்தி. ஆனால் யாக்ஞவல்கியர் மைத்ரேயிட சொல்கிறாரு, பிரேத்திய சப்ஞா நாஸ்தி. புரியுதா? மைத்ரேயி விதேக முக்தி அடைஞ்சவனுக்கு சப்ஞா நாஸ்தி, உணர்வு போயிடுத்து, அகங்காரம் என்ற உணர்வு போயிடுத்து. மைத்ரேக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்படி சப்ஞா நாஸ்தி ஆன பிறகு உணர்வே இல்லாமல் இருப்பானா? கடைசியில் மோட்சம் அடைஞ்ச பிறகு உணர்வு இல்லாமல் மரக்கட்டையாக இருப்பானா? ஏன்னா அந்த மோட்சம் நமக்கு என்னத்துக்கு? நம்ம ஜாலியாக இருக்கணும், இது பண்ணணும், பாயசம் குடித்தா டேஸ்ட்டு தெரியணும். ஒன்றுமே தெரியாமல் அகங்காரம் இல்லாமல் ஒரு இருக்கிறது என்ன இதுக்கு கடைசியாக? இதுக்கு சப்பையாக போகிறதுக்காக போகுது கடைசியாக அப்படின்னு கேட்குறா. கேவல சித்து மாத்திரமே இருக்கும், சரீரம் மன அபிமானம் போய்விடும். மைத்ரேயி விஜ்ஞானய அலம் வை, இது கண்டிஷான விஷயம். எப்படி சொல்கிறாரு பாருங்க. இப்பேற்பட்ட யாக்ஞவல்கியர் நிதித்தியாசனம் செய்ய விரும்புகிறாருன்னா அந்த நிதித்தியாசனத்துக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும். சட்டில்டு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல, பின்னாடியும் வரப்போகிறது. அவ்வளோ ஞானம். இவருடைய ஸ்டூடெண்ட்டெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டு? ஜனகர், கார்கி, புரியுதா, மைத்ரேயி. சாமானியப்பட்ட விஷயம் இல்லை, எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். புரியுதா? நான் ஒரு 7 பேர் ரெடி பண்ணியிருக்கேன். சாமர்த்தியம். அதுலேருந்து நீ நான் யாருன்னு உனக்கு தெரியணும். புரியுதா? சாமானியப்பட்ட ஆச்சாரியர் இல்லை. புரியுதா? அவங்கெல்லாம் கிளாஸ் நடத்தி, கேம்ப் நடத்தி கூட்டிகிட்டு போய் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வில்லு இருக்கும். புரியுதா? ஒரு 50-100 பேர் நீ போய் கூட்டிகிட்டு போயேன், தனியாக போய் உன்னை விடுறேன், போய் ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு போயேன். அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பராக்கிரமசாலியாக. அப்போ அந்த சிஷ்யனை வச்சு என்ன நீ மதிப்பிடணும், மரியாதை கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் மதிப்பு மரியாதைலாம் கொடுக்கணும்னா அப்படி. அப்போ உண்மையில் அவர் விதேக முக்தி அடைந்தவர், ஞானி. புரியுதா? நான் என்ற உணர்வை அகற்றினவர். புரியுதா? அவருக்கே நிதித்தியாசனம் தேவைப்படுகிறது, யாக்ஞவல்கியருக்கு நிதித்தியாசனம் தேவைப்படுகிறது. இதுக்கு பேர் இன்டலெக்சுவல் ஆனஸ்டி, இன்டலெக்சுவல் ஆர்ஜவம். புரியுதா?
அப்போ ஆர்ஜவம்ன்றது ஆரம்பத்தில் இருக்க வேண்டியது. யாருக்கிட்டாவது ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்றணும், இல்லைன்னா வாக்கு கொடுக்கப்படாது. புரியுதா? வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா காப்பாற்றணும். அதுக்கு பேர் ஆர்ஜவம். ஆர்ஜவம் இருந்தால் தான் அவன் வந்து மனுஷன்ற லேபிளில் வர முடியும். ஓகே, ஆர்ஜவம் இல்லைன்னா அது மனுஷ ரூபத்தில் இருக்கிற வேறு எதுவோ அப்படின்னு வச்சுக்கணும். மினிமம், இது வந்து மினிமம். ஓகே, அப்புறம் வந்து இதை அவன் கேட்குறான்ல, இது வால்மீகி இப்படிப்பட்டவெல்லாம் இருக்கிறானா, நேர்மை இது உள்ள இருக்கானா, குணக்குன்று இருக்கானா அப்படி சொல்லிட்டு 64 குணம் கேட்குறான்ல, அப்பளெல்லாம் நீ இப்போ வேண்டாம், அதெல்லாம் ராமனுக்கு வச்சுப்போம், அவன் சொத்தே இருக்கட்டும். அப்படிதான் நம்ம வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம் ராமன் கிட்ட இருந்து. அது ஆர்ஜவம். சொன்னால் செஞ்சிடணும். புரியுதா? இதை பண்ணி இப்போ பிருகதாரண்யத்தில் 2:4-11 சிதாபாசன் அஸ்தித்துவம், சிதாபாசன் ஒன்று இருக்குன்றத இந்த மந்திரத்திலேருந்து நம்ம ஊர்ஜிதம் பண்ணுறோம். புரியுதா? சிதாபாசன் அஸ்தித்துவம், அதாவது சித்தோடைய ரிஃப்ளக்ஷன் ஒன்று, அது பேர் சிதாபாசன். அந்த ரிஃப்ளக்ஷனுக்கு இவ்வளோ தூரம், அதாவது கண்ணாடியில் தெரிகிற அந்த ரூபம் இருக்குல்ல, அது பேசிச்சுன்னா அப்படி இருக்கும். நீ இருக்க, நீ கண்ணாடியே பார்க்குற, பொட்டு வந்து இங்கே வச்சுக்கிற, அந்த கண்ணாடியில் இருக்கிற மூஞ்சி வந்து சொல்லுது பொட்டு அங்கே வைக்காத, வேற இடத்துல வை அப்படின்னு. சப்போஸ் பேசிச்சுன்னா அந்த கண்ணாடியை மாற்றிடுவோம். சிதாபாசனா வந்து என்ன, நீ வந்து என்ன ஆர்டர் கொடுக்குறியா, நீ எங்கிட்டேருந்து தோன்றுகிறாயிருது. புரியுதா? ஆனால் ஓல் லைஃபு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சிதாபாச சொல்கிறது தான் இந்த சித்து கேட்க வேண்டியிருக்கு. என்ன கதி பாருங்கள். சிதாபாசை எங்கிட்டேருந்து உண்டாக்குனது. ஓகே, ஈகோ வந்து என்னுடைய ரிஃப்ளெக்ஷன், அது ரிஃப்ளெக்ஷன் ஆகிய ஈகோ அதை சொல்கிறபடி தான் போகிறேன்னு ஒழிய சித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது. ஓகே, அப்போ விதேக முக்தன் அகங்காரத்தை நீக்கியவன், இண்டிவிஜுவாலிட்டி பிரமாதாவை நீக்கியவன், அவன் பிரமாதா இனிமேல் கிடையாது. அதனால திருப்புட்டி கிடையாது. அப்போது ஸ்பெசிஃபிக் காக்னிஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாதவன் விதேக முக்தி. புரியுதா? அப்போ உபனிஷத்து அதை சொல்கிறது பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. இங்கே தான் அக்ஷர லட்சம் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் சொத்தை எழுதி கொடுக்கலாம் யாஜ்ஞவல்கியர் இருந்தாருன்னா. ஓகே, அப்படி யாஜ்ஞவல்கியர் இல்லைன்னா அவருடைய பிரதிநிதியாக யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவருக்கு எல்லாமே எழுதி கொடுத்துடலாம். என்ன சொல்கிறேன்னா, எத்திரகி துவைத்தம் இவ பவதி, எத்திரகி துவைத்தம் இவ பவதி விஷ்ணுஜி தத்தித்தர இத்தரம் ஜிகிருதி தத்தித்தர இத்தரம் பஷ்யதி தத்தித்தர இத்தரம் ஸ்ருணோதி. எங்கே வந்து துவைத்தம் இருக்கிறதோ அங்கே பார்ப்பவன் இருக்கிறான், பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது, கேட்கிறவன் இருக்கிறான், கேட்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது. ஏன் துவைத்தம் இருக்கிறது, சரீரம் இருக்குது, மனசு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எத்திரவா அஷ்ய சர்வம் ஏவ அபவத், ஆத்மாவாக அவன் மாறிவிட்டால், அனைத்தும் ஆத்மாவாக மாறிவிட்டால் என்ன ஆகும்? இண்டிவிஜுவாலிட்டி உள்ள வரைக்கும் தான் அகங்காரம் திருப்பட்டிலாம் இருக்கும். சப்போஸ் இண்டிவிஜுவாலிட்டி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, நான் என்ற ஒரு ஆணவம் இல்லை, இது அகங்காரம். ஆணவம்ன்றது வேல்யூவில் வரும், அது கர்வம். புரியுதா? கர்வத்துலேயும் இன்னும் நிறைய பேர் இருக்கான். புரியுதா? கர்வம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அகங்காரத்துக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். புரியுதா? அது என்னென்னா, எத்திரவா அஸ்ய சர்வாத்ம ஏவ அபூத், இவன் ஆத்மாவாக மாறி ஆத்மாவே ஆகிவிட்டால் என்னாகும்? தத் கேனகம் ஜிக்ரேத் தத் கேனகம் பஷ்யேத் தத் கேனகம் சுருணுயேத். 3 தான் எழுதியிருக்கார், நிறையா போட்டிருக்கார் அவர். புரியுதா? டைம் இல்லை. ஓகே, யார் ஆத்மாவை அறிகிறானோ அவனது ஆத்மாவே அனைத்தும் ஆகிவிட்டால் ஒருவன் எதை முகர்வது, எதனால் முகர்வது, எதை பார்ப்பது, எதனால் பார்ப்பது, எதை கேட்பது, எதனால் கேட்பது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது. போக இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லாதனால அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அது அசப்தம், அஸ்பரிஷம், அரூபம், அகந்தம், அந்த ஆத்மா. புரியுதா? அது கேட்க முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது. அப்பேற்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி மைண்டு கிடையாதுன்னு அர்த்தம். பாடி மைண்டு கிடையாது.
பாடி மைண்டு கிடையாதது எதுவோ அதுக்கு பேர் விதேக முக்தி. இப்போ நாம் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? உயிரோடு இருக்கும்போது ஜீவன் முக்தி, சரீரம் போன பிறகு விதேக முக்தி அப்படின்னு படிச்சோல்ல. இப்போ பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறேன், நீ உயிரோடு இருக்கும்போதே விதேக முக்தி. இப்போ புரியுது? இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டோம் நம்ம. இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். இந்த பானையை வச்சுட்டு பானை இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டோம். அடுத்த கடைசியில் இப்போ வந்து ரிஷிகேஷில் போய் பானை கொடுக்க போகிறோம். இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். வெயிட் எல்லாம் இதில் நீனே எடுத்துகிட்டு வா, அவன் சுமையை அவனே சுமக்கட்டும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டோம். பானையை மாத்திரம் நான் சுமந்துட்டு வந்து உன் கையில் கொடுக்க போகிறேன் ரிஷிகேஷில். ஏன்னா நீ மற்றதெல்லாம் தொலைச்சா கூட பரவாயில்ல, இதை தொலைக்கவே கூடாது, பக்கத்தில் வச்சுக்கணும். இப்படிதான் பெட்டு பக்கத்தில் வச்சுக்கணும் தூங்கும்போது. இப்படிதான் எழுந்துக்கும் போது கிச்சன் முன்னாடியே வச்சுக்கணும். இதை அதனால தான் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கேன். இப்படிதான் இல்லைன்னா நீ இப்போ டமால் அவசரத்தில் போட்டு உடச்சிடுவேன் நீ ஆத்திரை வந்து. அதனால் டப்பாவில் போட்டு கொடுத்துருக்கேன் நான். எப்போல்லாம் அதை பார்க்குறியோ அதை வச்சுட்டே அது இல்லை, மித்யா வாச்சாரம்பணம், வெறும் பேச்சு தான் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக அதை கொடுக்குறது. இப்படிதான் கடைசியாக வந்து இந்த சங்கரர்கிட்ட இப்போ கேதார்நாத் போயிட்டார். சங்கரன் மேலே எவ்வளோ லட்சக்கணக்கான ஸ்லோகம் பண்ணியிருக்காரு இந்த மனுஷனுங்க. அப்போ கூட சிஷின்னு கேட்குறான், கடைசியாக போகிறேல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மேலே போகிறாரு அந்த இதுக்கு கேதார்நாத்துக்கு மேலே அப்படியே போகிறாரு. போகும்போது சிஷியெல்லாம் கேட்க, ஐயா கடைசியாக போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், மற்றெல்லாம் மறந்தால் கூட பரவாயில்ல, கடைசியாக போகும்போது எது சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். அது போல் வந்து அவர் சாதன பஞ்சகம் சோபனா பஞ்சகம் சொன்னார். 5 விஷயம் சொன்னார். கடைசியாக முன்னாடியே சொல்லிட்டாரு, அப்புறம் கடைசியாகவும் சொல்கிறாரு. அதுதான் நான் 2-3 தடவை எடுத்தேன் அதை. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், கடைசியாக உங்களுக்கு பானையை கொடுக்குறேன். முன்னாடியும் பானை காட்டினேன், கடைசியாக போகும்போது பானையை கொடுக்குறேன். அப்படிதான் இந்த பானையை வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ணு. ஓகே. முக்தி என்பது என்ன? அத்வைத நிஷ்டா. முக்தின்றது என்னது? அத்வைத நிஷ்டா, ஆத்ம விசாரம். போன வாரத்தில் நீங்கள் மாண்டூக்கியத்தில் படிச்சிருப்பீங்க, விஸ்வனை டெலீட் பண்ணு அப்படின்னு படிச்சிருப்போம். அப்புறம் அங்கே வந்து துரியனை கொண்டு வா அப்படி சொன்னோம் இல்லையா? அந்த துரியன் தான் அத்வைத நிஷ்டா. அதுக்கு வரணும்னா என்ன பண்ணோம்? அந்த 77 இருக்கிற டோட்டல் அந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வரணும். இந்த பக்கம் வேல்யூஸு, அந்த பக்கம் மாண்டூக்கிய காரிக்கா, இந்த பக்கம் பிரம்மசூத்திர தர்க்கம், யுக்தி இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, அதுக்கப்புறம் சாஸ்திரம் இருக்கிறது, சுருதி வாக்கியம் இருக்குது. நம்ம எல்லாம் பாக்கியம் அடைஞ்சிருக்கோம். ஓகே, இவ்வளோ பாக்கியம் இருந்தால் கூட நாளைக்கு டவுட்டு இவன் வர்றது. நாளைக்கு வந்து குறுக்கால பூனை வச்சுன்னு போகும்போதே பூனை போகிறது. நம்ம நாளன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை முக்கியமாக சொல்லியிருக்காரு, அன்றைக்கி போயிட்டா போகிறோம். இப்போ புரியுதா? அப்படி பண்ணணும். இப்படி போனவெல்லாம் இருக்கான், பூனை குறுக்க போனணும். பூனைலாம் ஒன்று இங்கேயே வரும்போதே இங்கே பூனை அடியில் இருந்தது. இதுக்கு அடியில் பூனைக்குட்டி இருந்தது. புரியுதா? நான் சொல்லி வேறு அனுப்பிச்சேன், பார்த்துடா அங்கே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், எலி பூனைலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துடுன்னு. ஆமாம் ஜி, பூனை இருந்தது உள்ளர. புரியுதா? அது வந்து பரம்பரையாக இருக்குது இந்த கதையெல்லாம், இந்த பூனை கதை. அதனால் பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு இருக்கிறது. பூர்வபக்ஷம் அத்வைத முக்தியா அல்லது அநேக சரீரத்தில் போகத்தை அனுபவிக்கிற சகுண முக்தி, அது முக்தியா? எது சரி எது தவறு? ஏகதா பவதி திரித்தா பவதி, அது குழப்பமாக இருக்கு. சித்தாந்தத்துடைய பதில் 2 விதமான முக்தி இருக்கு. ஒன்று ஆபேக்ஷக முக்தி, இன்னொன்று ஆத்தியந்தக முக்தி. ஓகே, பிரம்மலோக பிராப்தி ஆபேக்ஷக முக்தி, டெம்பரவரி முக்தி. ஓகே, ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ஓகே, ஆனால் இந்த விதேக முக்தி, கிரம முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி, கிரம முக்தி, ஜீவன் முக்தி, இது 3 நிர்குண பிரம்மம். இந்த நிர்குண பிரம்மம் தெரியாமல் உள்ளவன் சகுண முக்தி. சப்போஸ் நிர்குண பிரம்மன் தெரிஞ்சுத்துனா அவன் சகுண முக்திக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஓகே, ஈஸ்வர விபூதி உடையவன், அவன் துவைத்தத்திலேயே இருக்கிறான். ஓகே, இதான் மைண்ட் பாக்லிங். இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவர் வந்து விஷயத்தை சொல்கிறார் எல்லாத்தையும். இதை வந்து மாண்டூக்கிய காரிக்கார் இருக்கா இல்லையா, மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்கிறது பாருங்கள். எத்திர சுப்தோனா கஞ்சன காமம் காமயத்தே ந கஞ்சன ஸ்வப்ன பஷ்யதி தது சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூதா. அதாவது விதேக முக்தி
2 டைப்பில் இருக்குது. விதேக முக்தி 2 பக்தியில் அப்படின்றார் வியாசாச்சாரியர். ஒன்று, நீ டெய்லி அத்வைதத்தை அனுபவிக்கிற, எங்கே சுஷுப்தியில் அனுபவிக்கிற, அங்கே ஏகீபூதா, அங்கே துவைத்தமே கிடையாது. நேக நானாஸ்தி கிஞ்சனை சொல்கிறோம்ல, நேக நானாஸ்தி கிஞ்சனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சுஷுப்தி. புரியுதா? அடுத்த தூங்காமல் தூங்கி சுகம் காண்றது எப்படி இருக்கிறது? புரியுதா? அந்த தூக்கம் கூட நமக்கு டிஸ்டர்ப் ஆகிறது. ஏன்? ஜாக்கிரதையில் நீ ரொம்ப விவரமாக வேலை பண்ணுற, அதனால் தூக்கமும் போயிடுது. இந்த அத்வைதமும் வரமாட்டுது, சுஷுப்தி சுஷுப்தி அத்வைதமும் லாஸ் ஆகிடுறது, இந்த ஜாக்கிரதையில் கேட்குற அத்வைதமும் லாஸ் ஆகிடுறது. மொத்தத்துக்கு துவைத்தத்தில் தான் இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, வரா மாதிரியாவது காட்டு. ஓகே, எத்தனை சுப்தோ ந கஞ்சன காமம் காமயத்தே ந கஞ்சன சொப்பன பசியத்தி தது சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான். இந்த சுஷுப்தை பற்றி நிறைய சாஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்குது. மாண்டூக்கியத்தில் இவர் சொல்கிறார், ந கஞ்சனம் காமம் காமயத்தே. சுஷுப்தியில் துவைத்த ஜாக்கிரத துவைத்தம் இல்லை. ந கஞ்சன சொப்பனம் பசியத்தை, சொப்பன துவைத்தமும் அங்கு இல்லை. வியாசாச்சாரியர் இதற்கு பேர் என்ன சொல்கிறார்னா ஸ்வாப்யாய. ஸ்வாப்யய ஸ்வாப்யய சூத்திரத்தில் சொல்கிறார் பாரு, அதுக்கு பேர் ஆபேட்சிக அத்வைதம். சுஷுப்தியில் இருக்கிறது டெம்பரவரியாக, எழுந்த பிறகு போயிடும். நல்ல தூக்கத்தை எழுப்பி விட்ருவான். சில பேர் நமக்கு எப்பயாவது அமிர்தமாக கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அப்போ தூக்கம் வரும். ஜே ஜே தூங்குறீங்களா? சரி, சாரி. அவன் நோக்கம் நிறைவேறிடுது. நாரதர் மாதிரி நாராயண சொல்லிட்டு போயிடுவான், அவன் தூங்கி போயிடுவான். நம்ம சரி, இன்றைக்கி உன் மூலியமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவனை திட்டப்படாது, அவன் மூலியமாக நம்மளுடைய தூக்கம் கலையிறது அப்படி அர்த்தம். ஓகே, இதுக்கு பேர் ஆபேட்சிக அத்வைத்தம். டெம்பரவரி, அந்த நேரத்தில் அத்வைதத்தை நம்ம அனுபவிக்கணும். அதாவது அத்வைதத்தை சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? அது சுஷுப்தி. அத்வைத பிருகதாரண்யம் என்ன சொல்கிறது? 2:4-11-14 அந்த இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. அது நீ ஜாக்கிரத்திலேயே கொண்டு வரலாம், அகங்காரம் இல்லாமல் வேலை பண்ணணும். ஓகே, இந்த ஈகோ 0% வேலை பண்ணிட்டேன்னா வேலையே பண்ணேன். குணா குணேஷு வர்த்தந்தே. புரியுதா? நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு அதில் ஒரு இது சொல்கிறிய, அங்கே தான் ப்ராப்ளம் இருக்கிறது. ஆனால் இந்த குருநாதருக்கு இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பண்ணணும். அந்த இடத்த மாத்திரம் தொட்டுட்டா என்ன சொல்லுவான்? ஹர்ட் ஆகிடுச்சு, ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு. ஈகோ ஹர்ட் ஆகலடா, கொலை பண்ணணும் அவனை. ஹர்ட் ஆகிறது மாத்திரம் இல்லை, புரியுதா? ஹர்ட் ஆகுன்றது கிளைய வெட்டுற மாதிரி. நிறைய தடவை ஹர்ட் பண்ணுவார், புரியுதா? நிறைய தடவை ஹர்ட் பண்ணும்போது என்ன, ஒவ்வொரு கிளையாக வெட்டிட்டு வருவார்னு அர்த்தம். டோட்டலாக ஹர்ட் ஆகும்போது மொத்தம் மரத்தையே சாச்சிடுவார்னு அர்த்தம். நீ இருக்க மாட்டேன், நீ பிரம்மமாக இருப்ப, நீ புரியுதா? ஆனந்த புருஷனாக இருப்ப, நீ ஆபேட்சிக முக்தி. ஓகே, அப்போது இந்த சுஷுப்தி விதேக முக்தியில் ஸ்பெசிபிக் காக்னேஷன் அங்கே கிடையாது. ஆனால் சகுன முக்தியில் ஸ்பெசிபிக் காக்னேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறது. அதனால் குழப்பப்படுறான் இந்த பூர்வபக்ஷி. அதனால் நீ கவலைப்படாத, எனக்கு எது வேணும் எது வேண்டான்னு ஒரு மனுஷனுக்கு முதல்ல தெரியணும். முதல்ல வாழ்க்கையில் என்ன தெரியணும்னா, எனக்கு எது வேணும் எது வேண்டாம். ஒரு அம்மா என்கிட்ட இதே கிளாஸு தான். அந்த ஃபஸ்ட்டு சாத்துர்மாசத்துலேயே புரிஞ்சுடுத்து, அந்த அம்மாவுக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. அது வேறு நிதித்தியாசனம் டாப்பிக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிளாரிட்டியோடு இருக்குது. எப்பேற்பட்ட ஆளும் மக்கு பிளாஸ்திரியும் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டானா புரிய வச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்? அவன் பங்குக்கு கொஞ்சம் சாதனை சதுஷ்டியம் பண்ணணும். அது அரியஸ் நிறையா இருக்கும். கிளாஸு புரியலைன்னு இது வரைக்கும் அவனும் சொன்னது கிடையாது. புரியுறதா? அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுருது. அந்த அம்மா இன்னொன்று புரிஞ்சுது, இதை கண்டினியூட்டி பண்ணால் அகங்காரம் போயிடும். அகங்காரம் போயிடுச்சுன்னா என் பையன் பேரன் அது மேலே இருக்கிற பற்று போயிடும். அதனால் சுவாமி, எனக்கு கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சம்சாரம் இருந்தாலும்
அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. அதனால் சாரி, உங்கள் கிளாஸுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அம்மா தெய்வமே, நீ தாம்மா கிரேட்டு, இப்பவும் நீ ஆர்ஜவத்தோடு நடந்துக்கிறிய. எப்படி நம்ம பாயிண்ட் ஆர்ஜவத்தில் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு போயிட்டா. புரியுதா? நீ ஏதாவது அப்படி போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஓகே, ஆபேட்சிக அத்வைதம். ஓகே, இது என்ன சொல்கிறேன்னா 16 பார்க்கலாம். ஸ்வாப்யய சம்பத்தியோகோ அந்நியதர அபேக்ஷம் ஆவிஷ்கிருதம் ஹி. ஸ்வாப்யய சம்பத்தியோகோ அந்நியதர. ஸ்வாப்யன சுஷுப்திஹி. ஓகே, சாந்தோக்கியம் 6:8:1 எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. சதோ சோம்ய ததோ சம்பன்னோ பவதி ஸ்வம் அபீதோ பவதி. சுஷுப்தியில் ஒருவன் தன்னைத்தானே அடைகிறான். சுஷுப்தியில் எப்படி இருக்கான்? அவன் தன்னைத்தானே அடைகிறான், தன்னையே அடைகிறான். ஓகே, பிரம்மத்தையே அடைகிறான். சுஷுப்தியில் அவன் என்ன? ஸ்வம் அபீதோ பவதி. புரியுதா? அடுத்து சொல்ல சம்பத்தியோகோ. சம்பத்தினா என்ன? இங்கே சம்பத்தினா டோட்டல் இது இருக்கு இல்லையா, அந்த அத்தியந்திக ஐக்கியம். ஓகே, அதாவது விதேக முக்தி. இந்த எக்ஸ்பிரஸ்ஸு 6:14:2 சாந்தோக்கியத்தில் சொல்லுது. சாந்தோக்கிய உபநிஷத்து 6:14:2 ஆச்சாரியவான் புருஷோ வேத. ஆச்சாரியவான் புருஷோ வேத தஸ்ய தாவத்தே சிரம் யாவன்ன விமோக்ஷய அத சம்பத்தியஸ்ய இதி. சம்பத்தியசி யதி. இதை எடுத்துக்கிறார் வியாசாச்சாரியர். எங்கேருந்து இந்த வார்த்தையை எடுத்துக்கிறாருன்னு பாருங்க. யார் ஒருவருக்கு குரு கிடைக்கிறார்களோ அவர்கள் ஆத்மாவை அறிந்து கொண்டு அடுத்த நிமிடமே அவர்கள் சரீர அபிமானத்தையும் மனசு அபிமானத்தையும் டக்குன்னு விட்டு விடுகிறார்கள். யாருக்கு? குருவை அடைந்தவர்களுக்கு. யார் சொல்றா? உபனிஷத்து பிரமாணம், அபூர்வசிய வாக்கியம், வேத சொல்றது. புரியுதா? அதை தான் 100வது இதில் டேக்கில் போட்டு கொடுத்தோம். ஆச்சாரியாவான் லபத்தே ஞானம்லாம். அதையாவது திருப்பி பார்த்தியா? எப்படி இல்லை, எங்கேயாவது தொங்க விட்டாவது பார்க்கணும். வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தொங்க விட்டு இந்த பக்கம் டேக்கில் என்ன போட்டிருக்கு, இந்த பக்கம் டேக்கில் என்ன போட்டிருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். புரியுதா? அதெல்லாம் அடையாளம், லிங்கம். புரியுதா? சம்பத்திகி ஆத்தியந்தக ஐக்கியம் விதேக முக்தி. சுவாப்பியச்ச சம்பத்தியோகோ. ஒன்று சுஷுப்தியில் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது, அது டெம்பரவரி. மற்றொன்று குரு மூலம் ஆத்மாவை அறிந்தவன் நிரந்தரமான பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறான். அந்நியதர இரண்டில் ஒன்று. ஆபேக்ஷம் இன் தி ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் அந்நியதர அபேக்ஷம் இரண்டில் ஒன்றை கருத்தில் கொண்டு துவைத்தம் நீக்கப்படுகிறது. ஒன்று டெம்பரவரியாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீக்கப்படுகிறது. துவைத்த நிஷேதனம் அல்லது சம்ஞா அகங்கார சிதாபாச நிஷேதனம் அல்லது விசேஷ விஞ்ஞான நிஷேதனம் அல்லது ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது ஒன்று சுஷுப்தியில் கிடைக்கிறது, இன்னொன்று நம்மளுடைய நிரந்தரமான அத்வைதத்தில் கிடைக்கிறது. இப்போ பிரம்மலோகத்தில் இருக்கிறது அவனுக்கு தங்க மாளிகை இருக்கிறது, அங்கே எல்லா விதமான அனுபவம் கிடைக்கிறது. அது சகுணமுக்தன். புரியுதா? அந்த சகுணமுக்தனுடைய பலம் என்ன? அனித்திய பலம். ஏன் அனித்திய பலம்? நிர்குண ஞானம் அங்கே இல்லை. எப்போ இருந்தாலும் திரும்பி வரணும். கொஞ்சம் காலம் இருந்துட்டு திரும்பி வருவான். புரியுதா? திருப்பி வந்த பிறகு எப்படி போவானோ தெரியாது. அதனால் நம்மது கேரண்டி. புரியுதா? அதனால் தெளிவுபடுத்த ஆவிஷ்கிருதம். ஆவிஷ்கிருத்தம்னா நன்கு தெளிவுபடுத்துகிறார் சுருதி வாக்கியம். ஒன்று சுஷுப்தி துவைத்த நிஷேத வாக்கியம் மாண்டூக்கியம் அது. ஓகே, அதுக்கப்புறம் துவைத்த நிஷேத ஸ்ருதி வாக்கியம் அது 2:4:11-14 வரைக்கும் பிருகதாரண்யம். அதுக்கப்புறம் துவைத்த முக்தி எங்கே எடுத்துக்கிறீங்க? துவைத்த முக்தி தான் நம்ம முன்னாடி பண்ணோம். சத்துவம். ஓகே, துவைத்தம் சத்துவம் ஸ்ருதி சக ஏகதா பவதி திருத்தா பவதி சாந்தோக்கியம் 7:26-2 சொல்லியிருக்கு. அப்போ ஹீ அப்படின்னு ஒரு குட்டி எழுத்த போட்டார் பாருங்க எங்கேயோ. ஹீனா என்ன? ஸ்ருதி வாக்கியத்தில் முரண்பாடு இல்லை. ஓகே, எல்லாமே சொல்லியிருக்கு. நீ இந்த முக்தன் சகுண முக்தனாகவும் இருக்கலாம்,
விதேக முக்தனாகவும் இருக்கலாம். அது டெம்பரவரியாக தூக்கத்தில் அனுபவிக்கலாம். பர்மனெண்ட்டாக கிளாஸை வந்து கேட்டு ஆத்ம விசாரத்தில் கலந்துக்கிட்டு டெய்லி கிளாஸை கேட்டு வாழ்க்கையை உருப்படலாம். புரியுதா? அப்படி சொல்லி நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ் ரெகுலர் டைம், நாளன்னைக்கு கிளாஸ் வந்து பிஃபோர் டைம். ஓகே சொல்லி இப்போ வந்து முடிக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.